வணக்கம் மக்களே. நீ தீயா இல்லை தென்றலா? அத்தியாயம் 28. நம்ம நினைக்கிறதெல்லாம் நடந்துட்டா நல்லா இருக்கும்ல என்று காரை ஓட்டியபடியே சஞ்சய் சொல்ல, நம்ம நினைக்கிறது சில நேரத்தில் சில சமயத்தில் தப்பாக கூட இருக்கலாம். அப்புறம் நினச்சது நடந்துருச்சேன்னு சந்தோஷப்படுறதுக்கு பதிலாக எப்படி நடந்துருச்சேன்னு வருத்தப்படுவோம் என்று அவன் பக்கத்தில் அமர்ந்திருந்த திவ்யா சொல்ல, அனுபவம் பேசுது என்றான் சஞ்சய். சிரித்தாள் திவ்யா. சிரிச்சா அழகாக இருக்கு என்றான் சஞ்சய். இன்னும் மண்டபம் போக எவ்வளோ நேரம் ஆகும் என்றாள் திவ்யா. மண்டபமா? உன்னோட எக்ஸோட வெட்டிங் பீச்சில் என்று சஞ்சய் சொல்ல, ஓஹோ என்றாள் திவ்யா. இந்த ஓக்கு என்ன அர்த்தம் என்றான் சஞ்சய். நத்திங் என்றாள் திவ்யா. சஞ்சயின் கார் திருமணம் நடக்கும் இடத்தை அடைந்தது. பீச்சுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு ரெசார்ட்டில் வெட்ட வழியில் வெள்ளை நிற பூக்கள் அலங்கரிக்கப்பட்ட மேடையில் திவ்யாவின் முன்னாள் காதலன் அவன் திருமணம் செய்யும் பெண்ணோடு நின்றிருந்தான். அங்கிருந்தவர்களை பார்த்தாலே தெரிந்துவிடும் கோடீஸ்வர வீட்டு கல்யாணம் இது என்பது. அது இரவு திருமணம் என்பதால் அங்கிருந்த பெண்கள் எல்லாம் ஊதா நிற சோழி, டிசைனர் சாரி, வைர நகைகள் என மின்னிக் கொண்டிருந்தனர். ஆண்களோ கருப்பு கோட் ஃபேண்ட்டும் ஊதா நிற சட்டையும் அணிந்திருந்தனர். சஞ்சய் வெள்ளை நிற ஷர்ட்டும் அதற்கேற்றபடி கோட் சூட்டும் அணிந்திருந்தான். திவ்யா வெள்ளை நிற டிசைனர் சாரி அணிந்திருந்தார். தோள்பட்டை வரை இருக்கும் தன்னுடைய கூந்தலை விரித்துவிட்டு காற்றில் அலைப்பாய விட்டிருந்தார். கழுத்தில் சன்னமான செயினும் காதில் வெள்ளை கற்கள் பதித்த ஒரு பெரிய டிசைனர் தோடும் அணிந்திருந்தாள். புருவங்களுக்கு இடையே நெற்றியில் ஒரு வெள்ளை புட்டு வைத்திருந்தாள். சஞ்சயும் திவ்யாவும் கவனிக்கவில்லை அவனின் சட்டையும் அவளது சேலையும் ஒரே நிறத்தில் இருப்பதை. சஞ்சய் அந்த திருமணம் நடக்கும் இடத்திற்குள் நுழைந்ததும் அங்கு அனைவரையும் வரவேற்க நின்றிருந்த மணப்பெண்ணின் தந்தை சஞ்சயை பார்த்ததும், ஹாய் சஞ்சய், வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க, வெல்கம், ராகவன் சார் வரலையா என்று கேட்க, அண்ணா கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க, அதான் நான் வந்தேன் என்று சஞ்சய் சொல்ல, ஓகே ஓகே வாங்க வாங்க, இவங்க என்று திவ்யாவை பார்த்து அந்த மணப்பெண்ணின் அப்பா கேட்க, சற்றும் யோசிக்காமல், சி இஸ் மை ஃபியான்சி என்றார் சஞ்சய். ஓ அப்படியா, கங்க்ராச்சுலேஷன் சஞ்சய், வாங்க உள்ளே போகலாம் என்று சஞ்சயை அழைத்து மணப்பெண்ணின் அப்பா ஒரு அடி முன்னே நடக்க, உன்னை யார் உன்னோட ஃபியான்சின்னு அவர்கிட்ட சொல்ல சொன்னது என்றபடியே திவ்யா சஞ்சயின் கையை கில்ல, ஹே வலிக்குதுடி என்றான் சஞ்சய். அந்த ஆளை கூப்பிட்டு மரியாதையாக நான் உன் ஃபியான்சி இல்லைன்னு சொல்லு என்று திவ்யா மேலும் அவனை கில்ல, சஞ்சயோ அவளின் கையை எடுத்து தன் கையோடு கோர்த்து கொண்டு நடக்க, என்ன பண்ணுற நீ என்று பற்களை நெறித்தாள் திவ்யா. 6 அடி ஆளான சஞ்சய் திவ்யாவின் காதலியை குனிந்து, ஸ்டேஜில் நின்று இருக்க உன்னோட எக்ஸ பாரு என்று சொல்ல திவ்யாவும் பார்த்தாள். முகத்தை கடுகடுவென்று வைத்து கொண்டு சஞ்சய் திவ்யா இருவரையும் பார்த்து கொண்டிருந்தான். அவன், நீ அவனை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பேன்னு அவன் நினச்சிட்டு இருந்திருப்பான். இப்போது நீ என் கூட வர்றதை பார்த்துட்டு காண்டில் காதில் புகை வர நின்றுட்டுருக்கான் பாரு என்று சஞ்சய் சொல்ல, என்னென்னு பேசியிருப்பான், என்னென்னு பேசி என்னை ஏமாத்தியிருப்பான், நொந்து சாவட்டும் என்று சஞ்சயிடம் சொன்ன திவ்யா அவனை பார்த்தபடியே மணமகனை, அவளது எக்ஸ் காதலனை பார்த்தபடியே சஞ்சயோடு கைகளை கோர்த்து கொண்டு நடந்தவள் சிரித்த முகத்தோடு முன்வரிசையில் அமர்ந்து கொண்டாள். பதட்டத்தில் மாப்பிள்ளை தான் மணப்பொண்ணுக்கு மாங்கல்ய நாணை அணிவிப்பதற்கு பதில் துணை பொண்ணுக்கு கட்டச் சென்று விட்டான். அந்த பதட்டத்திற்கு காரணமானவளோ தன் முன்னால் காதலனுக்கு திருமணம் என்பதையே மறந்து சஞ்சயோடு புன்னகை முகமாய் அமர்ந்திருந்தாள். ஒரு வழியாக திருமணமும் முடிய மணப்பெண்ணின் தந்தை சஞ்சயையும் திவ்யாவையும் புகைப்படம் எடுக்க அழைத்தார். முதலில் எழுந்த சஞ்சய் திவ்யாவிடம் ஒற்றை கை நீட்ட, சஞ்சயின் கைப்பிடித்து எழுந்த திவ்யா பிடித்த கையை விடாமல் மேடை ஏறினார். மாப்பிள்ள சார் கொஞ்சம் சிரிங்க, ஏன் சிரிக்கவே மாட்டீறீங்க, இங்கே பாருங்க சார் என்று புகைப்படக்காரர் அழைக்க, அதுவரை மேடை ஏறி தன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கும் தன் முன்னாள் காதலியான திவ்யாவையும் சஞ்சயும் பார்த்து கொண்டிருந்த மாப்பிள்ளை புகைப்படக்காரர் அழைத்ததும் வராத புன்னகையை கஷ்டப்பட்டு வரவழைத்து கொண்டு புகைப்படத்திற்கு போஸ் கொடுத்து கொண்டு நின்றிருந்தார்.
சஞ்சய் மற்றும் திவ்யாவை மேடைக்கு அழைத்து கொண்டு போன மணப்பெண்ணின் தந்தையோ மணமகனிடம், மாப்பிள்ள இவர் சஞ்சய், பெங்களூரில் டாப் 10 பணக்காரர்களில் ஒருத்தரான ராகவனோட தம்பி, அவங்க சஞ்சயோட ஃபியான்சி என்று இருவரையும் அறிமுகப்படுத்த மணமகனின் முகத்தில் ஈ ஆடவில்லை. புகைப்படத்தை எடுத்துக்கொண்டு சஞ்சயும் திவ்யாவும் மேடையை விட்டு கீழிறங்க அவர்கள் இருவரையும் சாப்பிட அழைத்து போனார் மணமகனின் தந்தை. சஞ்சய் திவ்யா இருவரும் சாப்பிட்டு கொண்டிருக்க, ஹாய் சஞ்சய் என்று ஒரு குரல் கேட்க, பஃபே சிஸ்டம் என்பதால் இருவரும் நின்று கொண்டே சாப்பிட்டு கொண்டிருந்தனர். சஞ்சயும் திவ்யாவும். ஹாய் சஞ்சய் என்ற குரல் வந்த திசையை நோக்கி திரும்பினான் சஞ்சய். ஹாய் டாக்டர், எப்படி இருக்கீங்க என்று சஞ்சய் கேட்க, நான் நல்லா இருக்கேன் என்றார் அவனின் முன்னே நின்றிருந்த மருத்துவர். சஞ்சயின் பின்னே திவ்யா நின்றிருக்க, சஞ்சய் பேசி கொண்டிருந்த நபரை மறைத்தபடி நின்றிருந்தான் சஞ்சய். சஞ்சயின் முதுகை சுரண்டினாள் திவ்யா. லேசாக தலையை திருப்பிய சஞ்சய், ஒரு நிமிஷம் அப்படியே இரு என்றான் மெல்லிய குரலில். இவன் யார்கிட்ட பேசிட்டு இருக்கான் என்று நினைத்தபடியே சஞ்சயின் பின்னே நின்றிருந்தவள் முன்னே வர, சஞ்சயையும் திவ்யாவையும் மாற்றி மாற்றி பார்த்த மருத்துவரோ திவ்யாவை பார்த்து ஹாய் என்றார். திவ்யாவும் ஹாய் என்றாள். அதற்குள் அங்கு வந்த மணப்பெண்ணின் தந்தையோ, டாக்டர் ஃபுட்லாம் நல்லா இருக்கா? கம்ப்ளீட்லி ஹெல்த்தி ஃபுட் தான் டாக்டர் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நவதானியா லட்டு ட்ரை பண்ணிங்களா என்று மருத்துவரை பார்த்து மணப்பெண்ணின் தந்தை கேட்க, வெரி குட், ட்ரை பண்ணேன், நல்லா இருந்துச்சு என்றார் மருத்துவர். டாக்டர், கேட்டரிங் சஜஷன் கூட ராகவன் சார் தான் கொடுத்தது. சஞ்சய் சார், உங்கள் அண்ணனோட சஜஷன் ரொம்ப சூப்பர், வந்திருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கான்னு சொன்னாங்க. ராகவன் சார்கிட்ட தேங்க்ஸ் ஒன்றுன்னு சொல்லிடுங்க என்று சொன்ன மணப்பெண்ணின் தந்தையும், டாக்டர் சார், நீங்கள் நெக்ஸ்ட்டு சஞ்சய் சார் கல்யாணத்தை தான் அட்டன் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் என்று மணப்பெண்ணின் தந்தை அந்த மருத்துவரை பார்த்து சொல்ல, ரியலி, பொண்ணு யாரு என்று சஞ்சயை பார்த்து கேட்டார் மருத்துவர். என்ன சார் நீங்கள், அவங்க ஃபேமிலி டாக்டராக இருந்துட்டு இப்படியெல்லாம் கேட்கலாமா? சஞ்சய் சாரோட பக்கத்தில் நிற்கிறாங்களே திவ்யா, அவங்க தான் சஞ்சய் சாரோட ஃபியான்சி என்று அந்த மணப்பெண்ணின் தந்தை சொல்லிவிட்டு நகர, சஞ்சயும் திவ்யாவும் திருவென முழித்தனர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் கைஸ் என்று சொன்ன மருத்துவரும் அங்கிருந்து நகர்ந்தார். நான் தான் என் பின்னாடியே நில்லுன்னு சொன்னல, இப்போ பாரு நல்லா மாட்டியா என்றான் சஞ்சய். எல்லாம் உன்னால தான் என்று சொல்லிவிட்டு சஞ்சயை முறைத்தாள் திவ்யா. சஞ்சய் திவ்யாவோடு இருக்க ராகவனோ மதுவை தேடிக்கொண்டிருந்தான் வாசுவோடு. ஒரு பக்கம் வாசுவும் இன்னொரு பக்கம் ராகவனும் மதுவை மாறி மாறி தேடிக்கொண்டிருந்தனர். ஒருவேளை அவள் எப்பவும் போகிற கோவிலுக்கு போயிருப்பாளோ என்று யோசித்த ராகவன் மது எப்பொழுதும் செல்லும் அம்மன் கோவிலுக்கு காரை செலுத்தினான். தீ விபத்து நடந்த கட்டிடத்திற்கு சென்று திரும்பியதால் ராகவனின் வெள்ளை சட்டையில் அங்கு கரியாகி இருந்தது. அவன் முகத்திலும் அங்கங்கு கரி பூசப்பட்டு இருந்தது. ஒரு பக்க சட்டை டக்கின் செய்தபடியும் ஒரு பக்க சட்டை டக்கின் செய்யாமலும் இருந்தது. மதுவை காணவில்லை என்கிற பதட்டத்தில் தன்னை கவனிக்கவில்லை ராகவன். ராகவனின் கார் கோவிலை அடைந்ததும் காரை விட்டு இறங்கிய ராகவன் அவசரமாய் கோவிலுக்குள் நுழைந்தான். அப்பொழுது மணி 10 இருக்கும். பொதுவாக அந்த நேரத்தில் அந்த கோவிலில் யாரும் இருக்க மாட்டார்கள். அன்று விளக்கு பூஜை என்பதால் கோவிலில் கொஞ்சம் கூட்டம் இருந்தது. ராகவனின் தோற்றத்தை பார்த்த அங்கிருந்த சிலர் புருவம் சுருங்க அவனை பார்த்தனர். ராகவனோ அதை எல்லாம் கண்டுகொள்ளவில்லை. அவன் கண்கள் மதுவை தேடியது. மதுவை அங்கு காணவில்லை. கோவிலை சுற்றி சுற்றி வந்து பார்த்தான் ராகவன். மதுவை அவனால் பார்க்கவே முடியவில்லை. அங்கு ஒரு குழந்தை ஒரு டெடிபியர் போட்டு கீச்சைனை வைத்து விளையாடி கொண்டிருக்க அதை பார்த்த ராகவன் அந்த குழந்தையின் பக்கம் சென்றான். பாப்பா, ஒரு நிமிஷம் இந்த கீச்சைனை கூட என்று ராகவன் சொல்ல, நான் தரமாட்டேன், இது என்னோடது என்றது அந்த குழந்தை. அந்த கீச்சைனை உற்று பார்த்தான் ராகவன். அது மது ஹேண்ட்பேக்கில் அவள் மாட்டியிருந்த கீச்சைன் என்பதை உறுதிப்படுத்தினான் ராகவன். அலைபேசியில் இருந்த மதுவின் புகைப்படத்தை அந்த குழந்தையிடம் காண்பித்து, இந்த அக்காவை நீ பாத்தியா என்று ராகவன் கேட்க, ஆமாம் பார்த்தேனே, இந்த அக்கா தான் இந்த டெடி கீச்சைனை எனக்கு கொடுத்தாங்க என்று அந்த குழந்தை சொல்ல, இப்போ அந்த அக்கா எங்க என்று ராகவன் கேட்க, அவங்க எப்போவே போயிட்டாங்களே,
என்றது அந்த குழந்தை. அந்த குழந்தையின் முன் மண்டியிட்டு அமர்ந்தபடியே தன் முன்னேற்றியை தேய்த்த ராகவன், மது எங்கடி போன என்றான். அந்த குழந்தையும் ராகவனிடம் வந்து, மாமா, நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்மளை விட்டு எப்பவும் போகமாட்டாங்களாம், அம்மா சொல்வாங்க, தேடி பாருங்க கிடைப்பாங்க என்று சொல்லிவிட்டு அந்த குழந்தை அங்கிருந்து சென்று விட்டது. கோவிலை விட்டு வெளியில் வந்த ராகவனோ வாசுவிற்கு ஃபோன் செய்தான். முதல் அழைப்பிலேயே வாசு ஃபோனை அட்டன் செய்ய, மதுவை பாத்தியா என்று ராகவன் கேட்க, இல்லைடா, தேடிட்டு இருக்கேன் மச்சான், டென்ஷன் ஆகாது, மது இங்கே தான் எங்கேயாவது இருப்பா என்று வாசு சொல்ல, அவளை பார்த்த உடனே என்னை கூப்பிடுறா என்று ராகவன் சொல்ல, சரிடா மச்சான் என்று சொல்லிவிட்டு மதுவை தேடும் வேலையை தொடர்ந்தான் வாசு. வாசுவிடம் ஃபோன் பேசிவிட்டு ஃபோனை பக்கத்தில் இருந்து இருக்கையில் தூக்கி போட்ட ராகவன் கண்மூடி சீட்டில் சாய்ந்தான். தப்பு பண்ணிட்டேன், உன்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கணும், இல்லை உன் கூட இருந்திருக்கணும், இல்லை உன்னை அழைச்சிட்டு போயிருக்கணும், வேலை தான் முக்கியம்னு இருந்துட்டேன், சாரிடி, எங்கே இருக்க நீ என்று வாய்விட்டு புலம்பினான் ராகவன். அவனின் விழி ஓரம் இருதுளி கண்ணீர் கசிந்தது. இரும்பாய் இயந்திரமாய் இருந்த அவனை இழக செய்துவிட்டாள் மது. காரிலிருந்து இறங்கி காரிலிருந்து தண்ணீர் பாட்டலை எடுத்த ராகவன் முகத்தை கழுவினான். முகத்தை கழுவிவிட்டு காரை ஸ்டார்ட் செய்தான். இடி மின்னலோடு மலை தூறல் விழ ஆரம்பித்தது. ராகவனின் கார் 2 கிலோமீட்டர் தூரம் சென்றிருக்கும். நடு சாலையில் கூட்டமாய் பலர் நின்றிருந்தனர். காரில் அமர்ந்தபடியே அங்கிருந்த ஒருவனை அழைத்து, என்னங்க கூட்டம் என்றான் ராகவன். யாரோ ஒரு பொண்ணு ரோட்டை கிராஸ் பண்ணும்போது காரை அடிச்சிட்டானா, 20-22 வயசு தான் சார் இருக்கும், அந்த பொண்ணுக்கு ஸ்பாட் அவுட் என்று அந்த ரோட்டோரம் நின்று இருந்தவர் சொல்ல, விழிகளை வெறித்து அதிர்ச்சியில் உறைந்தவன், எச்சிலை கூட்டி விழுங்கினவன், அது மதுவாக இருக்கக்கூடாது, அது மதுவாக இருக்கக்கூடாது என்று நடுங்கிக் கொண்டு காரை விட்டு இறங்கினான். அந்த கூட்டத்தின் பக்கம் சென்றான் ராகவன். கூட்டத்தை விளக்கினான். இறந்த சடலத்தை வெள்ளை துணி போர்த்தி ஆம்புலன்ஸில் ஏற்றி கொண்டு இருந்தனர் ஆம்புலன்ஸ் ஊழியர்கள். அவர்களின் பக்கம் சென்ற ராகவன், ஒரு நிமிஷம் என்றான். அவர்களில் ஒருவன், என்ன சார் வேணும், இறந்த பொண்ணு உங்களுக்கு தெரிஞ்சவங்களா என்று கேட்க, இல்லை இல்லை இருக்காது இல்லை என்று ஒரு அடி பின்னே நகர்ந்தான் ராகவன். அப்புறம் எதுக்கு சார் எங்கள் வேலையை கெடுக்கிறீங்க என்று புலம்பியபடியே இறந்த பெண்ணின் சடலத்தை அவர்கள் ஆம்புலன்ஸில் ஏற்றிக்கொண்டு ஆம்புலன்ஸ் புறப்பட்டதும் அங்கிருந்த கூட்டம் கலைந்தது. கொட்டு மலையில் ஆடாமல் அசையாமல் சிலை போல நின்றிருந்தான் ராகவன். சில நிமிடங்கள் அப்படியே நின்றிருந்தான். அங்கு விபத்து நடந்ததால் அந்த சாலை அடைக்கப்பட்டு இருந்தது. வாகனங்கள் எதுவும் அந்த சாலையில் வரவில்லை. அந்த சாலையில் மனிதர்களும் இல்லை. சிலையாய் நின்றிருந்தவன் காதில் ஒரு பெண்ணின் குரல் கேட்க, குரல் வந்த திசையை நோக்கினான் ராகவன். மழை வேறு பலமாக பெய்து கொண்டிருந்தது. ராகவன் தொப்பலாய் நனைந்து விட்டான். அந்த மழை இடி சத்தத்திலும் யாரோ ஒரு பெண்ணின் குரல் கேட்க சட்டென்று திரும்பினான் ராகவன். நானும் ரொம்ப நேரமாக பார்க்குறேன், ஒத்தையா தனியாக நின்றுட்டு இருக்க, கூப்பிட்டா வரமாட்டேங்கிற, கையை பிடிச்சி இழுத்தா கத்துற, எப்படிம்மா, ஆள் வேற சூப்பராக இருக்கு, எவ்வளோ காசு வேணா தர்றம்மா, வரியா என்று ஒருவன் மதுவின் கையை பிடித்து இழுக்க, கையை விட்றா, அவர் வந்தாருன்னா அவ்வளோதான், கையை விட்றா ப்ளீஸ், கையை விட்றா என்று அவனின் பக்கம் நின்று மது அழுது கொண்டிருந்தார். மதுவை பார்த்தான் ராகவன். ராகவன் மதுவை பார்த்த மறுகணம் வண்டியில் அமர்ந்தபடி மதுவின் கையை பிடித்து இழுத்து கொண்டிருந்தவன் காற்றில் பறந்து அவன் வண்டியிலிருந்து 4 அடி தள்ளி போய் விழுந்தான். தன் மொத்த பலத்தையும் ஒன்று சேர்த்து அவனை உதைத்திருந்தான் ராகவன். ராகவன் உதைத்த உதையில் அவனின் வண்டியை கூட விட்டுவிட்டு ஓடிவிட்டான் மதுவிடம் வம்பிடித்தவன். ராகவன் மதுவை பார்க்க, மதுவோ, எங்க போனீங்க, என்னை தனியாக விட்டுட்டு என்றபடியே ராகவனின் பக்கத்தில் மது செல்ல, அவளை ஒரு கணம் அமைதியாய் பார்த்தவன் அவளை இழுத்து தன் மார்போடு அணைத்து கொண்டு, சாரிடி, உன்னை விட்டுட்டு போயிருக்கக்கூடாது, ஐம் ஸோ சாரி என்று சொன்னவன் அவள் முகமெங்கும் மாறி மாறி முத்தமழையை பொழிந்தான்.
ராகவன் மதுவை பார்த்து விட்டான், மதுவும் ராகவனை பார்த்து விட்டால் கொட்டும் மழையில் இருவரும் நனைந்து கொண்டிருக்கின்றனர். இன்னும் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது இந்த கதையில் என்பதை அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். நன்றி.